ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி நான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஜேஇ மெயின் செஷன் 2 வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணி ஓப்பனும் பண்ணிட்டாங்க. இல்லை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTAலேருந்து இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏஜென்சி ஓகேங்களா, NTAலேருந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின்ஸ் ஜேஇ மெயின்ஸ்க்கான செஷன் 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. தென் டேட்ஸ், எக்ஸாம் டேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து செஷன் 1 வந்துக்கான டேட்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செஷன் 2க்கான டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. செஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 8 வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 1 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. தென் February 25 ஓகேங்களா, அப் டு நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணுறது February 25 ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். அதாவது நைட்டு 11:50 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபர்தர் எக்ஸாமினேஷன் சிட்டி, தென் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, டிக்ளரேஷன்ஸ் இது எல்லாமே ரிசல்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் போர்ட்டலில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் கேண்டிடேட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து செஷன் 2க்கு அதே லாகின்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் அதே அப்ளிகேஷன் நம்பர் தென் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ஓகேங்களா. பேமெண்ட் செஷன் 2க்கு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேப்பர் என்ன மீடியம் நீங்கள் எழுதுறீங்க, தென் சிட்டிஸ் வந்து எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் செஷன் 2க்கு நீங்கள் ஆல்ரெடி செஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ணல, நான் செஷன் 2 தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் என்ன பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, என்ன ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, எலிஜிபிலிட்டி என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து மோர் தென் 1 அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ எதுவும் பண்ண முடியாது அதையும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ், ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் மெயில் பண்ணலாம். jemain@nta.ac.in இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் ஓகேங்களா. தென் ஃபர்தர் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் NTA வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா jemains.nta.nic.a இதில் வந்து எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, இதில் அனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் என்ன பண்ணணும், நியூ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இதில் உங்களோட லாகின் ஆல்ரெடி உள்ள லாகினில் போய்ட்டு நீங்கள் என்ன பேப்பர், என்ன மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், தென் அது இல்லாமல் என்ன சிட்டிஸ் வந்து எந்த சிட்டிஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் இது மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணவங்க. தென் நீங்கள் செஷன் 2 மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, செஷன் 1 அப்ளை பண்ணல அப்படின்னு இருக்கோங்க. நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ஓகேங்களா, நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் புல்லெட்ஸ் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அது இல்லாமல் நீங்கள் மஸ்ட்டு மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து உங்களோட மெயில் ஐடி இல்லை உங்கள் இல்லை பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் அதுவும் உங்களோட அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அதனால் ஜேஇ மெயின்ஸ் செஷன் 2 கேட்டிருந்தவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. செஷன் 1 ஆல்ரெடி எழுதியிருந்தவங்களும் சரி ஓகேங்களா, இமீடியட்டாக இன்னிப்பே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் செஷன் 1 எழுதினவங்களும் சரி அவங்க வந்து செஷன் 2 தாராளமாக எழுதலாம். உங்களுக்கு வந்து எது ஹையஸ்ட்டோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுதான் ஃபைனல் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு வரும் சரிங்களா. அதனால் ஜேஇ மெயின்ஸ் அப்ளை பண்ணாதவங்க செஷன் 2க்கு இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.